வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறது. தமிழகத்தில் 3 முனை போட்டியா? இதுதான் இறுதி கூட்டணியா? மக்கள் முடிவு எப்படி இருக்கும்? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழக அரசியல் களம் எடுத்துள்ள அடுத்த கட்டதான தேர்தலுக்கான பரபரப்பான வியூகங்களை வகுத்து வருகிறதா? அது மட்டுமின்றி கட்சிகள் தங்கள் பலத்தை பெருக்கிக் கொள்ளவும் வெற்றியை உறுதிப்படுத்தவும் பல்வேறு கூட்டணிகளின் பேச்சுவார்த்தைகளும் ஈடுபட்டு வருகிறதா? தற்போது கூட உத்தேசமான உருவெடுத்துள்ள 3 பிரதான கூட்டணிகள், அதாவது திமுக, விசிக, கம்யூனிஸ்டும், அதிமுக, பாமக, தேமுதிக மற்றும் அதிமுக மற்றும் தாவேகா பிளஸ் காங்கிரஸ் தமிழக வாக்காளர் மத்தியில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளதா? இப்படி ஒரு கூட்டணியை ஒருவேளை அமைந்தால் அந்த கூட்டணியில் பலவீனம் மற்றும் பலம் மற்றும் மக்கள் முடிவு எப்படி இருக்கும் என்பதை வருகின்ற 2026 தேர்தலில் காண்போம் என்று பார்க்கலாமா? அது மட்டுமின்றி திமுக தலைமையிலான கூட்டணியின் பலம் என்னவென்றால், ஆளும் கட்சி பலம். திமுக தற்போது ஆட்சியில் இருப்பதால் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை முன்னிறுத்தியே மக்கள் அணுகும் பாரம்பரிய வாக்கு வங்கி திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான பாரம்பரிய வாக்கு வங்கிகள் உள்ளன. அது மட்டுமின்றி சமூக நீதி முழக்கம் என்றால் விசிகாவின் இணைப்பு மற்றும் சமூக நீதி ஆதரவு வாக்குகளை ஒருங்கிணைந்த பிரச்சாரம் என்றால் கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஏற்கனவே புரிதல் இருப்பதால் ஒருங்கிணைந்த பிரச்சாரமும் சாத்தியம் என்பதை கூறலாமா? அதாவது இதன் பலவீனம் என்னவென்றால், ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஆளும் கட்சி எதிராக எழும் சில அதிருப்தி அலைகளே பின்னடைவுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறதா? அதிமுக தலைமையிலான கூட்டணி பலம் என்னவென்றால், அதிமுகவின் அடிப்படை வாக்கு வங்கி தமிழகத்தில் அதிமுகவில் உள்ள வலுவான ஒரு நிரந்தர வாக்கு வங்கியாக பார்க்கப்படுகிறதா? வன்னியர்களின் வாக்கு பாமகவில் சேர்க்கை வட தமிழகத்தில் வன்னியர் சமூக வாக்குகளை உறுதிப்படுத்தும். சமீபத்தில் கூட டாக்டர் ராமதாஸின் பிறந்தநாளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இருவருமே வாழ்த்து தெரிவிப்பது பாமகவின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். பாமக எந்த பக்கம் சேரும் என்பதே எதிர்பார்ப்பையும் கிளப்பியுள்ளதா? தேமுதிகவின் கடந்த கால பலம் என்னவென்றால், தேமுதிக கடந்த காலத்தில் பெற்ற வாக்குகளை குறிப்பிடத்தக்கவை. விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் தேமுதிக மீண்டும் வருமா என்பது முக்கியத்துவமாக இருந்ததா? அது மட்டுமின்றி உள்ளூர் தலைமை போட்டி என்னவென்றால், அதிமுக ஒற்றை தலைமை பிரச்சனை முழுமையாக நீக்கப்பட்ட பின்னடைவென்றே கூறலாமா? இது மட்டுமின்றி தாவேகாவின் கூட்டணி பலம் என்னவென்றால், விஜயின் நட்சத்திர அந்தஸ்து, நடிகர் விஜயின் பெரும் ரசிகர் பட்டாளமே அந்த கட்சியின் இளைஞர் மத்தியில் உள்ள கவர்ச்சியும் மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டது. அது மட்டுமின்றி விஜய் அரசியல் ஊழல் எதிர்ப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை முதன்மையாக கூறப்படுகிறதா? அதாவது அரசியல் அனுபவமிக்க விஜய் அவர்கள் கட்சிக்கு அரசியல் அனுபவம் குறைவு என்றும் கூறலாமா? அது மட்டுமின்றி மக்கள் முடிவு என்னவென்றால், தமிழக மக்கள் எப்போதும் அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்கள். 3 பிரதான கூட்டிகளே வெவ்வேறு பலம் மற்றும் பலவீனங்களுடன் களமிறங்க உள்ளது. அதாவது வரும் தேர்தலில் விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு, மாநில உரிமை பிரச்சனைகள், ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் தனிநபர் செல்வாக்கு போன்ற காரணிகள் முக்கிய பங்காற்று. மேலும் சமூக வலைதளங்களில் தாக்கம், கடைசி பிரச்சனைகள் மற்றும் வாக்குறுதிகள் என வாக்காளர்கள் முடிவில் பெரும் பங்கு வகிக்கும் என்றும், தமிழக மக்கள் முடிவு எப்படி இருக்கும் என்றே வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக பார்க்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறார். மொத்தத்தில் தமிழக மக்கள் எந்த கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை வழங்குவார்கள் என்பதை பொறுத்துதான் 2026 தேர்தலில் தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக அமையும் என்பதை வரவிருக்கும் நாட்களில் கண்டிப்பாக. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.